السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، والصلاة والسلام على رسوله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து ஈமானை பற்றி சஹீஹுல் புகாரியின் ஹதீஸுகளின் வெளிச்சத்திலே நடந்து வருகின்ற இந்த கல்வி வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்களை வரவேற்றவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே ஈமானையும் இஸ்லாமையும் தக்வாவையும் யக்கீனையும் வேண்டியவனாக, நல்ல முடிவை வேண்டியவனாக, அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். நமது ஈமானிலே நயவஞ்சகம் கலப்பதிலிருந்தும், சந்தேகங்கள் ஊடுருவதிலிருந்தும், தடுமாற்றங்கள் ஏற்படுவதிலிருந்தும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய ஈமான், எந்த ஈமானை அல்லாஹு தஆலா அவனுடைய தூதர்களின் வழியாக நமக்கு போதித்தானோ அந்த ஈமானை அடைவதுதான் நம்மில் ஒவ்வொருவருடைய குறிக்கோளாக, லட்சியமாக இருக்க வேண்டும். அவர் கூறினார், இவர் கூறினார், அங்கே அப்படி சொல்லப்பட்டது, இங்கே இவர் இப்படி சொன்னார் என்பதையெல்லாம் நாம் தவிர்த்துவிட்டு, அல்லாஹ் சொன்னதாக அவர்கள் சொன்னார்களா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொன்னார்களா, அதிலே தனது மன விருப்பத்தையோ தனது கருத்தையோ சேர்க்காமல் கலப்பற்ற முறையிலே அல்லாஹ் எப்படி சொன்னான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள் என்று நாம் அறிந்து அந்த ஈமானை பின்பற்றும் போதுதான், கண்ணியத்திற்குரியவர்களே, அறிந்து கொள்ளுங்கள், நாம் செய்கின்ற அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. செயல்களிலே ஏற்படக்கூடிய பிதஅத்துகளை விட, செயல்களில் ஏற்படக்கூடிய பிதஅத்துகளை விட கொள்கையிலே ஈமானிலே ஏற்படக்கூடிய பிதஅத் மிக பயங்கரமானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த பாடத்திலிருந்து இந்த கருத்தை நமக்கு பதிய வைத்துக் கொண்டே வருகிறார்கள். அவர்களுடைய காலகட்டத்திலே இந்த கருத்து எப்போது பரவியதோ மக்களுக்கு இது எளிதாக இருந்தது. எப்போதுமே ஒரு விஷயம் மக்களுக்கு இலகுவாக இருக்குமே ஆனால் உடனே அதை ஏற்கக்கூடியவர்களும் அதை பரப்பக்கூடியவர்களும் அதிகமாகி விடுவார்கள். நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் போதும், நீங்கள் அமல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு எளிதாக இருக்கிறது. நீங்கள் மனதிலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் கூட போதும், நீங்கள் சொர்க்கம் சென்று விடுவீர்கள். நீங்கள் எந்த பாவங்கள் செய்தாலும் அந்த பாவத்தால் உங்களது ஈமானிலே எந்த விதமான மாற்றமும் வந்துவிடப் போவது கிடையாது என்றெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பரவிய போதுதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹதீஸில் இருந்து இந்த ஹதீஸை அறிவித்த தாபிஈன்கள், சஹாபாக்களின் வழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஈமானை போதித்தார்களோ அந்த ஈமானை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று ஹதீஸினுடைய பாடத்தில் வஹீயின் மகத்துவத்தை எடுத்து கூறியதற்கு பிறகு முதலிலே ஈமானை அங்கே பதிய வைக்கிறார்கள். காரணம் என்ன? ஈமான் சரியில்லாமல் குர்ஆனை அணுகினால் குர்ஆன் நேர்வழி காட்டாது, வழிகெடுத்துவிடும். ஈமான் சரியில்லாமல் ஒரு மனிதன் ஹதீஸை அணுகினால் அந்த ஹதீஸின் மூலமாக அவன் நேர்வழி பெற முடியாது, வழிகெட்டு விடுவான். ஈமான் சரியாக இருந்தால்தான் குர்ஆன் நேர்வழி காட்டும். ஈமான் சரியாக இருந்தால்தான் ஹதீஸ் நேர்வழி காட்டும். முனாஃபிக்குகளுடைய உள்ளத்திலே ஈமான் சரியாக பதியவில்லை, ஈமானிலே ஆழம் உறுதி ஏற்படவில்லை. எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனங்களை பற்றி சொல்லும் பொழுது, இந்த குர்ஆனுடைய வசனங்கள் மூமின்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தும், முனாஃபிக்குகளுக்கு சந்தேக நோயைத்தான் அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு சொல்லப்படக்கூடிய நல்ல கருத்துக்களை வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்ற நல்ல நியத்தோடு துஆவோடு கேளுங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. இன்றைய பாடத்தில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால், நேற்று நாம் பார்க்கும்போது ஃபராயித்,
வாஜிபாத் இவற்றை கலந்து கலந்து பார்த்தோம். இன்று பெரும்பாலும் அஹ்லாக் நற்குணங்கள் சம்பந்தமாக, நல்லொழுக்கங்கள் சம்பந்தமாக இமாம் புகாரி அவர்கள் நமக்கு ஹதீசுகளை முன்வைக்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள்? ஈமானை நல்லொழுக்கத்திலிருந்து பிரிக்க முடியாது, நற்குணத்திலிருந்து பிரிக்க முடியாது, நற்குணத்தை ஈமானிலிருந்து பிரிக்க முடியாது. யாரிடத்திலே நற்குணம் அதிகமாக இருக்குமோ அவரிடத்திலே ஈமான் அவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று பொருள். ஈமான் அதிகமாக உள்ளவர் நற்குணத்திலும் உயர்ந்தவராக சிறந்தவராக இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள். இந்த வசனம் எதை கூறுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈமான் உம்மத்துகள் அனைவரின் ஈமானை விட உயர்ந்திருந்த காரணத்தால் அவர்களுடைய குணமும் அந்த அளவுக்கு இருந்தது. அடுத்து அவர்களுடைய நபித்தோழர்களில் அந்த ஈமானுடைய வரிசையின்படி அவர்களின் குணங்கள், பண்பாடுகள் உயர்ந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த அஹ்லாக்கை கெடுத்துக்கொண்டு அஹ்லாக்கிற்கு கவனம் செலுத்தாமல் தன்னுடைய உள்ளத்தில் உள்ள, தன்னுடைய பண்பில் உள்ள அஹ்லாக்குகளை சீர்திருத்தாமல் நாம் ஈமானிலே உயர்ந்து விட முடியும், அதை பற்றியெல்லாம் இஸ்லாத்திற்குள்ளே சம்பந்தம் இல்லை என்று யாராவது நினைத்துக் கொண்டிருந்தால் அதற்குத்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இங்கு பல அடிப்படை ஹதீசுகளை, இவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகள், அந்த ஒரு குணத்திற்குள்ளே ஏராளமான நூற்றுக்கணக்கான நற்குணங்கள் உள்ளே இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஹதீசுகளை இங்கே பதிவு செய்கிறார்கள். உதாரணத்திற்கு பாருங்கள், இங்கே இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்யக்கூடிய 9வது ஹதீஸ், பாப் அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. அப்படிப்பட்ட பாடம் பாருங்கள். நம்ம இந்த ஹதீஸை இதற்கு முன்னாடியும் கேள்விப்பட்டிருப்போம், நம்மளும் பயான்களில் கூட சொல்லியிருக்கலாம், நீங்க கூட பேசும்போதோ ஏதாவது வகுப்புகள் எடுக்கும் பொழுதோ. ஆனால் இது ஈமானோடு சம்பந்தப்படுகிறதா என்றால் இமாம் புகாரி சொல்கிறார்கள், ஈமானோடு சம்பந்தப்படுகிறது. இது ஈமானோடு, இறை நம்பிக்கையோடு சம்பந்தப்படுகிறது. அல் முஸ்லிம் என்ற வார்த்தையை சொன்னார்கள். இங்கே இமாம் புகாரி அல் முஸ்லிம் அல் முஃமின் என்பதை ஒரே கருத்திலே கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் முன்பு உங்களுக்கு சொன்னோம். எங்கே இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம் என்று மட்டும் சொல்லப்படுதோ அங்கே முழுமையான முஸ்லிம், அதாவது ஈமானோடு உள்ள முஸ்லிமை எடுத்துக்கொள்ளும். எங்கே மூமின் என்று மட்டும் சொல்லப்படுகிறதோ அங்கே இஸ்லாமோடு உள்ள மூமினை எடுத்துக்கொள்ளப்படும். இரண்டும் ஒரே இடத்திலே சொல்லப்பட்டால்தான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பொருள் கொடுக்கப்படுமே தவிர மார்க்கத்திலே இரண்டில் ஒன்று மட்டும் ஒரு இடத்திலே சொல்லப்பட்டால் அங்கே முழுமையான கருத்தை எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப அல் முஸ்லிம் என்று சொன்னால் ஈமானுடைய முஸ்லிம், இஸ்லாமும் ஈமானும் சேர்ந்த ஒரு முஸ்லிம். அவர் எப்படி இருப்பார் சொல்கிறார்கள், ஹதீஸினுடைய அந்த வார்த்தையை தலைப்பாக வைத்து சொல்கிறார்கள், அல் முஸ்மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. யாருடைய நாவினால், யாருடைய கரத்தால் முஸ்லிம்கள் பிரச்சனையற்றிருக்கிறார்களோ, முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர் தான் முஸ்லிம் என்ற ஒரு பாடத்தை அமைத்து அதற்கு கீழே ஒரே ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال المسلم من سلم المسلمون من لسانه ويده والمهاجر من هجر ما نهى الله عنها. முஸ்லிம் என்றால் யார்? அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன் மின் லிசானிஹி வ யதிஹி. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய நாவினாலும் தனது கரத்தினாலும் பிறருக்கு எந்த வகையிலும் தொந்தரவு தரக்கூடாது, பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது, ஆபத்தை ஏற்படுத்தக்கூடாது, அவருடைய மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது, அவருடைய கண்ணியத்தையும் காயப்படுத்தக்கூடாது, அவருடைய உடலையும் காயப்படுத்தக்கூடாது. அப்ப இதற்கு எதிராக என்ன வரும்? ஒரு முஸ்லிமுக்கு நன்மை செய்ய வேண்டும், இன்னும் பல அடுத்த முஸ்லிம்களுக்கு, சமுதாயத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு கொள்கையில், என்ற ஒரு செயல்பாட்டில் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் முஸ்லிம். அப்ப இந்த இடத்துல இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் மக்களுக்கு இருக்கின்ற சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறார்கள். அதாவது இபாதத்தோடு மட்டும்
இஸ்லாம் முடிந்து விடுகிறதா, ஈமான் முடிந்து விடுகிறதா என்றால் இல்லை. ஒரு முழுமையான முஸ்லிமாக, ஒரு முழுமையான மூமினாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற அல் முகர்ரபூன் என்ற அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற, யாரை அல்லாஹ் தஆலா நெருக்கமாக்கிக் கொள்கிறானோ, விசேஷமாக்கிக் கொள்கிறானோ, அவனுடைய ஒரு முழுமையான அன்பை யார் மீது அல்லாஹ் இறக்குகிறானோ அந்த முஸ்லிம் யார் என்று சொன்னால் அவருடைய குணமும் சீர்பெற்றிருக்கும். அவருடைய கொள்கை சீர்பெற்று இருப்பதை போன்று, அவருடைய வழிபாடுகள் சீர்பெற்று இருப்பதை போன்று அவருடைய குணமும் சீர்பெற்று இருக்கும். இங்கே நாம் சகோதரர்களே சமுதாயத்திலே பலரை பார்க்கிறோம். மிக வேதனைக்குரிய விஷயம். கொள்கையை பற்றி பேசுவார்கள், வணக்க வழிபாட்டை பற்றி பேசுவார்கள். ஆனால் பிற முஸ்லிம் அவர்களால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. அவர்களின் கண்ணியத்தை காயப்படுத்துவார்கள், அவர்களை பற்றி குறை பேசுவார்கள், அல்லது அவர்களுக்கு தீங்கு செய்வார்கள், வம்புக்கு சென்று கொண்டே இருப்பார்கள். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்கிறது, இப்படிப்பட்டவர்கள் ஒரு உயர்ந்த முஸ்லிமாக ஆக முடியாது. இது எதிலே வந்து சேர்கிறது? ஈமானுடைய வாஜிபாத், ஈமானுடைய முகம்மிலாத், ஈமானுடைய முஸ்தஹப்பாத்திலே வந்து சேர்கிறது. அதாவது ஃபராயிதுகளை செய்யும் பொழுது அவர் முஸ்லிமாக மூமினாக ஆகிவிட்டாலும் அடுத்து இந்த வாஜிபாத்துகளை அஹ்லாக்கின் அடிப்படையிலும் பண்புகளின் அடிப்படையிலும் அவர் மீது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கடமையாக்கி இருக்கின்ற அந்த நற்பண்புகளை பேணும் போது அவருடைய ஈமான் அதிகரிக்கிறது. சரி, இதை ஒருவர் பேணவில்லை, இதனால் என்ன ஈமானிலே பாதிப்பு ஏற்படுமா என்றால் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். இதனால் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். அவருடைய ஈமான் குறைந்து கொண்டே வரும், குறைந்து கொண்டே வரும். இபாதத்துகளை கொண்டு அவருடைய ஈமானுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கின்ற அதே நேரத்திலே அவருடைய அஹ்லாக் மோசமாகும் பொழுது, அவருடைய குணங்கள் மோசமாகும் போது அது அவருடைய இபாதத்தை பாதிக்கும். கவனமா கேளுங்க, புரியுதா இல்லையா? அஹ்லாக்கை பாதிக்கும் போது, அஹ்லாக்கிலே பாதிப்பு ஏற்படும் போது அது எதிலே பாதிப்பை ஏற்படுத்தும்? அமால்களிலே, இபாதத்துகளிலே, இவருடைய ஃபராயிதுகளிலும் இவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அவர்களுடைய சபையிலே சஹாபாக்கள் உட்கார்ந்திருந்த போது, அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் தத்ரூன மனில் முஃப்லிஸு மின் உம்மதி, என் உம்மத்திலே பரம ஏழை யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டபோது, யா ரசூலல்லாஹ், இது இன்னொரு வித்தியாசமான கேள்வி. மன்னா திர்ஹம் லஹு வலா தீனார், யாரிடத்திலே ஒரு தீனார், ஒரு நயா பைசா கூட இல்லையோ அவர்தானே பரம ஏழை என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அகராதியை அங்கே மாற்றினார்கள். ஷரியத்திலே அப்படித்தான். சில வார்த்தைகளுக்கு அகராதியே மாற்றப்பட்டு விடும். மக்கள் ஒன்றை நினைப்பதனுடைய அந்த பொருள் கொடுக்கப்படாது. நபி அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாமிய ஷரியத்திலே பரம ஏழை பேங்க்ராப்சி யார் என்று சொன்னால், யஅதி பிஸலாத்தின் வஸௌமின் வஸகாத்தின் வஹஜ்ஜின், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இவ்வளவு வணக்க வழிபாடுகளை செய்து வருவார். ஆனால் யஅதி கத் ضرب هذا وشتم هذا وسفك دم هذا, அதே நேரத்தில் இவரை அடித்திருப்பார், இவரை ஏசி இருப்பார், இவரை காயப்படுத்தி இருப்பார் என்றெல்லாம் வரும் பொழுது ஃபயூஹது மின் ஹஸனாத்திஹி ஃபயுஅகா லஹும், இவருடைய நன்மையை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் அக்பர், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். ஃபஇதா லம் யப்க மின் ஹஸனாத்திஹி ஷைஉன், அவருடைய நன்மையில் எதுவும் இல்லை என்றால் ஃபயூஹது மின் ஸய்யிஆத்திஹிம், பாதிக்கப்பட்டவர்களின் பாவங்களை எடுத்து ஃபயூதஹு லஹு, அவர் மீது வைக்கப்படும். பாவங்கள் எல்லாம் வைக்கப்பட்டதற்கு பிறகு சும்ம யுகப்பு அலா வஜ்ஹிஹி ஃபின்னார், பிறகு அவனை முகம் குப்பர தரதர என்று பரபர என்று இழுத்து அவனை நரகத்திலே தள்ளப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த நிலையிலிருந்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள், இத்தகுல் ظلم, அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸில் பின்னால் வர இருக்கிறது, எந்த ஒரு மூமினுடைய தீங்கிலிருந்து அண்டை வீட்டுக்காரன் பாதுகாப்பாக இல்லையோ, இவன் நமக்கு பிரச்சனை செய்ய மாட்டான், நல்லவன் உணரலையோ, அப்படிப்பட்ட அந்த அண்டை வீட்டுக்காரன் மூமினாகவே ஆக முடியாது. அல்லாஹு அக்பர்.
இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்ற ஹதீஸ் கண்ணியத்திற்குரியவர்களே நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், இபாதத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து கொள்கையை பற்றி மட்டும் மணிக்கணக்கா பேசிட்டு கடைசியிலே அஹ்லாக்கை விட்டு விட்டால், நற்பண்புகளை சீர்திருத்தவில்லை என்று சொன்னால் நாம் சேர்த்து வைத்திருக்கிற அமல்கள் எல்லாம் நஷ்டமாகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப அஹ்லாக்கிலே ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது அமல்களிலே பாதிப்பை ஏற்படுத்தும். அவரிடத்திலே உயர்ந்த ஈமான் இருந்து கூட, ஷிர்க் கலக்காத தௌஹீத் இருந்து கூட, நிஃபாக் கலக்காத ஈமான் இருந்து கூட, எந்த விதமான குறையும் இல்லாத இபாதாத்துகள் இருந்தும் கூட கடைசியிலே நாளை மறுமையிலே அந்த நன்மைகளை எல்லாம் தான் யாருக்கு சேதம் விளைவித்தார், அது மனைவியாக இருந்தாலும் கூட, பிள்ளைகளாக இருந்தாலும் கூட, தனது உறவினர்களாக இருந்தாலும் கூட, யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாரோ அவர்களுக்கு இவர் கொடுத்து விட வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்கிறார்கள் பாருங்கள், வல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் பாதையிலே ஹிஜ்ரத் செய்தவர், ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு, ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு, எந்த நாட்டிலிருந்து எந்த ஊரிலிருந்து இவர் வெளியேறுகிறார் என்றால், எங்கே இஸ்லாமை பேண முடியவில்லையோ, எங்கே இபாதத்துகளை செய்ய முடியவில்லையோ, எங்கே அல்லாஹ் தன் மீது விதித்த கடமைகளை செய்ய முடியவில்லையோ அந்த இடத்திலிருந்து வெளியேறி எங்கே அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்க முடியுமோ, அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுவதில் தடை இருக்காதோ அந்த இடத்திற்கு வருவது ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு ஹிஜ்ரத்திற்கு இங்கே ஒரு புதிய விளக்கத்தை தருகிறார்கள். நீங்கள் ஹிஜ்ரத் என்றால் ஒரு இடத்தை விட்டுவிட்டு, அதாவது தீனுக்கு தடையாக இருக்கிற இடத்தை விட்டுவிட்டு தீனுக்கு சாதகமாக இருக்கிற இடத்திற்கு வருவது மட்டும் என்று நீங்கள் முடிவு செய்து விடாதீர்கள். அதற்கும் மேலாக ஹிஜ்ரத்தினுடைய பொருள் விசாலமானது. அது என்ன? நீங்கள் பாவங்களை விட்டு வெளியேறி ஈமானுக்கு வருவது, சாலிஹாத் என்ற அமல்களுக்கு வருவது, அதுவும் ஹிஜ்ரத்திலே கட்டுப்படும். வல் முஹாஜிர், உண்மையான முஹாஜிர் யார் தெரியுமா? அல்லாஹ் தடுத்ததையெல்லாம் யார் விட்டாரோ அவர்தான் உண்மையான முஹாஜிர். ஒருவர் குஃப்ருடைய நாட்டிலிருந்து தாருல் இஸ்லாமுக்கு வருகிறார். ஒருவர் இஸ்லாமிற்கு தடையாக இருக்கிற நாட்டிலிருந்து இஸ்லாமுக்கு சாதகமாக இருக்கிற நாட்டிற்கு வருகிறார். ஆனால் இங்கே வந்ததால் அவருக்கு என்ன புண்ணியம்? இங்கே வந்ததால் அவருக்கு என்ன நன்மை? பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார், குற்றங்களை செய்கிறார், அநியாயங்களை செய்கிறார், அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்கிறார். இதனால் இவருடைய ஹிஜ்ரத்திற்கு நன்மை இருக்கிறதா? கேட்கிறது புரியுதுங்களா இல்லையா? ஹிஜ்ரத்தினுடைய நோக்கம் என்ன? தீனை பின்பற்றுவதில் தடை இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய கடமைகளை செய்வதிலே தனக்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. அது ஹிஜ்ரத்துடைய நோக்கம். இவர் இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு ஹிஜ்ரத் வந்து விட்டார், ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு ஹிஜ்ரத் வந்து விட்டார். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்த பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப இவருடைய ஹிஜ்ரத்தால் எந்த பலனும் இல்லை. அப்ப உண்மையான முழுமையான நிறைவான அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஹிஜ்ரத் எதுவென்றால், எந்த ஹிஜ்ரத்திலே எந்த இடத்திலிருந்து, அதாவது தீனுக்கு பாதகமான இடத்திலிருந்து இவர் வெளியேறுவதை போல தீனுக்கு சாதகமான இடத்திற்கு வந்து விட்டால், இஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்கு இடத்திற்கு வந்துவிட்டால், அந்த இடத்தில் வந்ததற்கு பிறகு தீனை இவர் முழுமையாக பின்பற்ற வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நிறைய பேர் இந்தியாவிலே இருந்தால் அங்கே சொல்லலாம், நமக்கு அந்த சிரமம் இருக்குது, இந்த சிரமம் இருக்குது, நம்ம ஒரு காஃபிர் நாட்டில் வாழ்றோம், நமக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி. ஆனா யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, முஸ்லிம் நாடுகளுக்கு, இந்த நாட்டை விட்டுருங்க, ஏன் மக்கா மதீனாவுல வேலைக்கு போய் கூட எங்கே தீனை பின்பற்றுவதற்கு முழுமையான சாதகம் இருக்கிறதோ, முழுமையான முறையில் ஆதரவு இருக்கிறதோ, அங்கே சென்று கூட தொழாத மக்கள் இருக்கிறார்கள், அங்கே சென்று ஹராமை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், அங்கே சென்று அஹ்லாக்கை கெடுத்துக் கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், அங்கே சென்று பெரும்பாவங்களில் ஈடுபடக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இங்கே விளக்கம் சொல்கிறார்கள். வெறும் ஒரு கெட்ட நாட்டிலிருந்து ஒரு நல்ல நாட்டுக்கு வந்து விடுவது மட்டும் ஹிஜ்ரத் அல்ல. அல்லாஹ் தடுத்ததை நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் விட்டு விடுவது, அதுதான் உண்மையான முழுமையான ஹிஜ்ரத். அப்ப இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்கே நமக்கு எதை உணர்த்த வருகிறார்கள் என்றால், பாவம் செய்வதால், புரிந்து கொள்ளுங்கள்,
பாவம் செய்வதால், தடுக்கப்பட்ட காரியங்களை செய்வதால் ஈமானிலே பாதிப்பு ஏற்படுகிறது. ஈமானிலே அந்த பாவங்கள் ஈமானின் ஒளியை மங்க வைக்கிறது, ஈமானின் வலிமையை மங்க வைக்கிறது, ஈமானுடைய ஆற்றலை பலவீனப்படுத்தி விடுகிறது. எனவேதான் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் போருக்கு செல்லும் பொழுது எல்லாரையும் வரிசையாக நிற்க வைத்துவிட்டு கடைசியிலே அவர்கள் அமீர் கூறுவார், உங்களிலே யாராவது பெரும்பாவம் செய்திருந்து தௌபா செய்யாமல் இருந்திருந்தால் உடனே நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள். காரணம், பெரும் பாவம் செய்தவர்கள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வராது, அல்லாஹ்வுடைய உதவி இறங்காது, தௌபா செய்து கொள்ளுங்கள் என்று ஜிஹாதுக்கு முன்பாக, ஒன்று ஜிஹாதுடைய பயணத்திற்கு முன்பாக அல்லது ஜிஹாது கித்தாலை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக தங்களுடைய படைகளுக்கு சொல்வார்கள். ஏன் கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலே அந்த பாடத்தை, படிப்பினையை சஹாபாக்கள் பெற்றார்கள். ஹுனைன் போரிலே பெற்றார்கள், உஹது போரிலே பெற்றார்கள். ஒரு சிறு தவறு இருக்குமே என்றாலும் அல்லாஹ்வுடைய வானத்தின் உதவி, அந்த அல்லாஹ்வுடைய மலக்குமார்களின் உதவி தடைபட்டு போய்விடும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கூற்றின் வாயிலாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் நமக்கு சொல்கிறார்கள், ஈமான் என்பதை நீங்கள் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற நம்பலாம், நம்ம அத்தாவுடைய அத்தா நம்பலாம் என்றெல்லாம் நீங்கள் பெருமையிலே இருக்காதீர்கள். நீங்கள் அன்றாடம் உங்களது வாழ்க்கையிலே செய்யக்கூடிய செயல்களை நீங்கள் பரிசோதித்துக் கொண்டே இருங்கள். தடுக்கப்பட்ட பாவத்திலிருந்து, அல்லாஹ் விலக்கிய செயல்களிலிருந்து நீங்கள் எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறீர்களோ அந்த அளவு ஈமானிலே அல்லாஹ்விடத்திலே உயர்வை அடைய முடியும். அடுத்து பாருங்கள், இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதே கருத்தையுடைய இன்னொரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறார்கள் என்றால், 10வது ஹதீஸிலே அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், சஹாபாக்களிலே பலர் இந்த கேள்வியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள். ஐயுல் இஸ்லாமி அஃதல், பெஸ்ட் இஸ்லாம் எது என்று கேட்டார்கள். அல்லாஹு அக்பர், எது பெஸ்ட் இஸ்லாம்? ஐயுல் இஸ்லாமி அஃதல், அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாமிலே, ஈமானிலே, தீனிலே மிகச் சிறந்த ஒன்று எது என்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்ட கேள்விக்கு இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய பதிலை பாருங்கள். ஜிஹாத் என்று சொல்லவில்லை, இரவு தொழுகை என்று சொல்லவில்லை, குர்ஆன் என்று சொல்லவில்லை. எத்தனையோ அமல்கள் இருக்கின்றன, கூறலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பதிலுடைய அமைப்பு இப்படித்தான், இடத்திற்கு ஏற்ப, கேட்கக்கூடியவர்களுக்கு ஏற்ப மாறுபட்டு கொண்டே இருக்கும். எங்கே எதை வலியுறுத்த வேண்டுமோ, எங்கே எதை இஸ்லாமிலே மக்கள் மறக்கிறார்களோ அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வலியுறுத்தி சொல்வார்கள். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்போடு சொல்வார்கள். ஒருவர் வந்து கேட்டார் அல்லாஹ்வின் தூதரிடத்தில், யா ரசூலுல்லாஹ் எனக்கு நசீஹத் பண்ணுங்கன்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்படாதீங்க போங்க அப்படின்னாங்க. இவர் என்ன, அது ஒரு புதுசு அட்வைஸா இருக்குது, இது ஒரு பெரிய அட்வைஸா, இது கோவப்படாதீங்கன்னு சொல்றது. அவர் இந்த பக்கம் திரும்பி, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்கிற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்படாதீங்க போங்கிறார். அது 2 தடவை கேட்டு ஏதாவது விசேஷமா நமக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, பெருசா பயான் எதுவும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதானே சொல்றாங்க. 3வது தடவை கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஏதாவது எனக்கு நசீஹத் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தகதப், கோபப்படாதீங்க போங்கன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப ஒவ்வொரு குணமும் அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஒவ்வொரு நற்குணமும் அதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவே முடியாது சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே அமல்களை நிறுக்கும் போது நற்குணம், அஹ்லாக் ஹஸனா, அந்த நற்குணம் நன்மையின் தட்டை கனமாக்குவது போன்று வேறொன்று நன்மையின் தட்டை கனமாக்காது. யா அல்லாஹ், இப்படி அஹ்லாக் அல் ஹஸனா, நற்குணம் நன்மையின் தட்டை கனமாக்கி கீழே இறக்குவது போன்று வேறெதுவும் இறக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே என் சபையிலே எனக்கு அருகாமையிலே உட்கார வேண்டுமா, அக்ரபுக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹாசினுக்கும் அஹ்லாகா, உங்களிலே யார் சிறந்த குணமுடையவராக இருக்கிறாரோ என் சபையிலே எனக்கு பக்கத்திலே இருப்பார். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத் என்று சொல்கிறோம், ஆனால் அஹ்லாக் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்று பெரும்பாலும் முஸ்லிம்கள் அவர்களே அவர்களுடைய அஹ்லாக்கிலே நிராசை அடைந்து விட்டார்கள். நம்மள்கிட்ட அஹ்லாக் இருக்காதுங்க, அது அஹ்லாக் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம்.
அந்த அளவிற்கு நமது சமுதாயம் பின்னடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒன்று என்று நாம் புரியவில்லை. எது அஹ்லாக் என்பது ஏதோ சிறப்புக்காக வேண்டி அது இருந்தால் நல்லது, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதை போலவே நாம் படித்து அல்லது படித்து கொடுக்கப்பட்ட காரணத்தால் ஈமானோடு அதை சம்பந்தப்படுத்தி பார்ப்பதே இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்டது, ஐயுல் இஸ்லாமி அஃதல், இஸ்லாமிலே எது மிக சிறந்தது என்பதாக, இஸ்லாமிலே எது மிக சிறந்தது என்பதாக கேட்கப்பட்டது. அல்லாஹ் அக்பர். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. பெஸ்ட் இஸ்லாம் யார்கிட்ட தெரியுமா இருக்கு? யாரு பிறருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் கபீரா. நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? முன்சப்ல வந்து தொழுதுட்டா நம்ம பெஸ்ட் முஸ்லீம்னு நினைச்சுக்கிறோம். சுன்னத் தொழுகையை தொழுதுட்டா பெஸ்ட் முஸ்லீம்னு நினைச்சுக்கிறோம். இந்த மாதிரி முஸ்தஹப்புகள் எல்லாம் செஞ்சுட்டா மட்டும் நம்ம பெஸ்ட் முஸ்லீம் நினைச்சுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, அந்த பெஸ்ட் என்பதை அதோடு நிறுத்தி விடாதீர்கள், இபாதத்தோடு மட்டும் நிறுத்தி விடாதீர்கள். இதுதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்கே திரும்ப 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 வலியுறுத்த போகிறார்கள். இபாதத்தோடு மட்டும், இபாதத்திலே கடமையானது உபரியானது, இதோடு மட்டும் நிறுத்தி விடாதீர்கள். ஒருத்தரை பார்த்தீங்கன்னு சொன்னா பள்ளியில தொழுதுகிட்டே இருப்பார், எந்த நேரம் பார்த்தாலும் பள்ளியில அவ்வளவு வணக்க வழிபாட்டு இருப்பார். வீட்டுக்கு போனா மனைவி இடத்துல, அதாவது நம்ம தமிழ்ல சொல்றோம் ஒரு வார்த்தை, அந்த மாதிரி விழுவார், கண்டிச்சு விழுவார், எரிஞ்சு விழுவார், பிள்ளைங்க மேல வெறுப்பை காட்டுவார், தன்னுடைய தொழிலாளிகள் மேல வேலையாட்கள் மேல வெறுப்பை காட்டுவார், ஏசுவார், திட்டுவார், கெட்ட வார்த்தையை பேசுவார். அர்ஹமர் ரஹீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். இவர் இஸ்லாமிலே சிறந்தவராகிவிட முடியுமா? இவருடைய இபாதத்தை கொண்டு சிறந்தவராகிவிட முடியாது. அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த முஸ்லிம்கள் அவருடைய நாவில் இருந்தும் கரத்தில் இருந்தும் ரொம்ப நிம்மதியா சேஃப்டியை உணர்கிறார்களோ அவர்தான் சிறந்த ஒரு முஸ்லிம். அவருடைய இஸ்லாம் தான் பெஸ்ட் ஆஃப் இஸ்லாம், அவருடைய இஸ்லாம் தான் சிறந்த இஸ்லாம், அவருடைய ஈமான் தான் சிறந்த ஈமான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இதே ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மற்ற இடத்திலே பதிவு செய்யும் பொழுது, இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர்கள் மீது கருணையாக அன்பாக நடந்து கொள்ளுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது கருணை காட்டுவான். அர்ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், கருணை, பாசம், அன்பு, இரக்கத்தோடு நடந்து கொள்பவர்கள் மீது ரஹ்மானும் கருணையோடு பாசத்தோடு பண்போடு அன்பாக நடந்து கொள்வான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையின் காட்சியை விவரிக்கும் போது, ஒருத்தர் நாளைக்கு மறுமையில வருவார், அல்லாஹ் தஆலா அவரை நிறுத்தி வச்சு கேட்பான், என்னப்பா செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு, காசு பணம் நிறைய கொடுத்தன்ல, நல்ல வசதியான வாழ்க்கையெல்லாம் கொடுத்தன்ல, உனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்து போய், யா அல்லாஹ் யா அல்லாஹ், என்னிடத்திலே உனக்கு முன்னால் சொல்லக்கூடிய அளவுக்கு நன்மை என்னிடத்திலே இருப்பதாக தெரியவில்லை, ஆனால் ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வருகிறது, நீ எனக்கு நிறைய காசு கொடுத்தீல, நான் ஏழைகளுக்கு கடன் கொடுப்பேன், ஏழைகளுக்கு கடன் கொடுப்பேன், அந்த கடனை வசூலிப்பதற்கு வேலையாளர்களை வைத்திருந்தேன். அப்படி அந்த கடன் வாங்கியவர் கடனை கொடுக்கின்ற அந்த நேரம் வந்தவுடன் கடனை வசூல் செய்ய செல்லக்கூடிய எனது பணியாட்களிடத்திலே சொல்லி அனுப்புவேன், அவர் உண்மையில் கஷ்டத்திலே வறுமையிலே இருந்தால் அவரோடு மென்மையாக நடந்து கொண்டு அடுத்த தவணை கொடுத்து விட்டு வந்து விடுங்கள், அவரை நீங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்காதீர்கள், அவரை சிரமப்படுத்தாதீர்கள் என்று சொல்வேன். இது எனக்கு நினைவுறுக்கிறது அல்லாஹ் என்று அந்த அடியான் சொல்வார். பாருங்க, ரப்புல் ஆலமீன், அந்த அர்ஹமர் ராஹிமீன், அடியானே, என்ன அடியார்களிடத்திலே நீ இப்படி விட்டுக் கொடுத்து நடந்து கொண்டாயா? உன்னை விட இந்த விட்டுக் கொடுக்கும் தன்மைக்கு நான் தகுதி உள்ளவன், உன்னை விட்டுக் கொடுக்கிறேன், நீ சொர்க்கம் போலான்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். யா அல்லாஹ், நினைச்சு பாருங்க. இந்த எத்தனை விஷயங்கள், மனைவியோடு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இல்லை, கணவனிடத்திலே மனைவி கணவனுக்கு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இல்லை, சகோதரன் சகோதரனுக்கு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இல்லை, ஒரு இடத்திலே வேலை செய்கின்ற முதலாளிகள் வேலையாட்களுக்கு மத்தியிலே விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இல்லை, நீ பெரியவனா நான் பெரியவனா, எத்தனை குடும்பம் தலாக் வரைக்கும் வந்துருது, ரோடு வரைக்கும் வந்துருது, எத்தனை
அண்ணன் தம்பி தங்களது சொத்துக்களை எல்லாம் கோர்ட்டுக்கும் கச்சேரிக்கும் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. எதனால? ஒரு சின்ன ஒரு குணமாக மக்கள் கருதியது அவ்வளவுதான். இது அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை. ஆனால் அல்லாஹ்விடத்திலே அந்த குணம் எவ்வளவு பெரியது. நீ விட்டு கொடுத்தாயா, நான் உனக்கு விட்டுக் கொடுக்கிறேன். நீ உன் தந்தைக்கு விட்டுக் கொடு, உன் மனைவிக்கு நீ விட்டுக் கொடு, உன் பிள்ளைகளுக்கு நீ விட்டுக் கொடு, உன் நண்பனுக்கு நீ விட்டுக் கொடு. அல்லாஹ் உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இதுதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் திரும்ப திரும்ப இங்கே வலியுறுத்துகிறார்கள். இதுதான் உயர்ந்த இஸ்லாம். இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களும் உயர்ந்த இஸ்லாமுக்கு அவசியம். வெறும் தொழுகையோட கொள்கையோட மட்டும், கொள்கையை பத்தி மட்டும் மணிக்கணக்கா பேசுறாரு. பயான் எடுக்க சொன்னா ஷிர்க வகை வகையா தனித்தனியா பிரிச்சு வச்சிருவாரு. ஆனா அஹ்லாக்க பார்த்தா அங்க ஜீரோவா இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பான. போய் பேசுகிறார், ஏமாற்றுகிறார், மோசடி செய்கிறார், தொந்தரவு தருகிறார், புறம் பேசுகிறார், கோல் சொல்கிறார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஹதீஸுகளில் இருந்து இமாம் புகாரி இதை இங்கே பதிவு செய்கிறார்கள். அடுத்து ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்கிறார்கள். பாப் இத்ஆம் தாம் மினல் இஸ்லாம். நீங்க மிஸ்கீனுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபான்னு கொடுக்குறீங்க, தர்மம் கொடுக்குறீங்க பாருங்க. அல்லது ஒரு ஏழைக்கு பசித்தவருக்கு ஒரு உணவு வாங்கி தரீங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட நற்குணங்களை ஒரு சிறந்த முஸ்லிமுக்குரிய, ஒரு உயர்ந்த மூமினுக்குரிய குணமாக சொன்னார்கள். இது சாதாரணமான ஒண்ணு கிடையாது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பொதுவா இந்த தர்மத்தை பத்தி இங்க கொஞ்சம் அழுத்தமா சொல்றதா இருந்தா, தர்மம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதாவது தொழுகைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை முஸ்லிம்கள் தர்மத்துக்கு கொடுப்பதில்லை. எப்படி? ஃபர்லான தொழுகைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஜகாத்துக்கு கொடுப்பதில்லை. அப்ப ஜகாத் விஷயத்துல முன்கூட்டிய குர்ஆனுடைய ஹதீஸுடைய கருத்தை உங்களுக்கு பதிய வைத்து விட்டார். என்ன விஷயம்? ஜகாத் கடமையானதற்கு பிறகு ஜகாத் கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய ஈமான் ஈமானாக இருக்காது, அல்லாஹ்வால் நிராகரிக்கப்பட்டதாக ஆகிவிடும். அவனுடைய தொழுகையும் அவனுக்கு பலன் தராது. அவன் தொழுதிருந்தான், ஏன் அவன் நோன்பு வச்சு ஹஜ்ஜு செய்திருந்தாலும் அந்த நோன்பும் ஹஜ்ஜும் அவனுக்கு பயன் தராது. ஜகாத் கடமையானவன் ஜகாத்தை கொடுத்திருக்கவில்லை என்றால். அப்ப இந்த 5 கடமைகளில் எந்த ஒரு கடமையும் நிராகரிக்க விடப்பட்டிருக்குமே ஆனால் அவனுக்கு அது பலன் தராது. இப்போ உங்களுக்கு இதுல ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகனா, அவங்களுடைய அடிமை, அவங்களுடைய மகனார் நாஃபியா, அவங்களுடைய அடிமை சாலிம். இவங்க 2 பேரும் தனது அதாவது தந்தையாகிய தனது எஜமானராகிய அப்துல்லாஹ் இப்னு உமர் இடத்துல கல்வி படித்த மிகப்பெரிய தாபியீன்கள்ல வருவாங்க. அவங்க இடத்துல கேட்கப்படுது. இந்த மாதிரி கேள்வி அப்பயே கேட்டுக்கிறாங்க பாருங்க. ஏன்னா இஸ்லாம் அதிகமா பரவ அஜமிகள் நாடுகள்ல, தூரமான நாடுகள்ல இப்படிப்பட்ட அலட்சியங்கள் எல்லாம் மக்களிடத்திலே பரவி இருக்கிறது. எனவேதான் இப்படி கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் உணர முடிகிறது. ஒருத்தர் சொல்றாரு, அஸ்ஸலாத்து ஃபரீதத்துன் அனா உக்கிரு பிஹா வலா உஸல்லி. தொழுக கடமைங்கிறத நான் ஏத்துக்கிறேன், ஆனா நான் என்னால நான் தொழுக மாட்டேன் அப்படிங்கிறார். எப்படி? இப்ப கூட சொல்றாங்கல்ல, தொழுக கடமை தாங்க, தொழுகணும், இன்னும் நான் தொழுகல, அப்புறமா ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். இப்ப 50 வருஷம் கழிச்சு ஹஜ்ஜுக்கு போனதுக்கு பிறகு ஆரம்பிக்கலான்னு இருக்கிற. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர் பிறக்கும் போது இவங்க அம்மாட்ட கேரண்டி கார்டு எழுதி கொடுத்துட்ட மாதிரி, கடையில சாமான் வாங்கும் பொழுது கேரண்டி கார்டு கொடுக்குற மாதிரி இவருக்கு அல்லாஹ் கேரண்டி எழுதி கொடுத்துட்டார். அப்ப அவங்க இடத்துல கேட்கப்பட்டது அஸ்ஸலாத்து ஃபரீதா, தொழுக கடமைன்னு ஒருத்தர் சொல்லிக்கிறாரு, ஆனா தொழ மாட்டேங்கிறாரு. இவரை பற்றி என்ன? ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், அவன் காஃபிர். கடமைன்னு சொல்லி செய்யலைன்னா அவன் கடமையை ஏற்றுக்கொண்டவனா? அம்மா சும்மா நுனி நாக்கால நம்மளை ஏமாத்துறதுக்கு சொல்றான். இதற்கு வெளியில இன்னொரு குஃபுர் இருக்குமா? இப்படி இதை தவிர குஃபுர்னா என்ன? அல்லாஹ் அக்பர். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இமாம் புகாரி இதை சொல்கிறார்கள் ரஹிமஹுல்லாஹ், நீங்க இபாதத்துல மட்டும் கொண்டு போய் நிறுத்திராதீங்க. இபாதத்து வேணும், அதை மறுக்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் அஹ்லாக்கும் ஈமானோடு இஸ்லாமோடு சம்பந்தப்படுகிறது. அப்ப நபி இடத்துல கேட்கப்பட்டது, ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாமிலே ஒரு ஹைரான ஒரு நல்ல சிறப்பான ஒரு செயல் எது என்று கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலை பாருங்கள். துத்இமுத் தஆம், நீங்கள் உணவளியுங்கள். சரியா? இப்ப இதுல இன்னும் கொஞ்சம் நம்ம நல்ல தெளிவா விளங்கிக்கிட்டா நல்லது. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை
குர்ஆனிலும் ஹதீஸிலும் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தைங்க. இந்த வார்த்தை உணவளித்தல். இப்ப இந்த உணவளித்தல்ங்கிற இந்த வார்த்தை நம்ம தான் எப்போதுமே ஒரு அரபி வாசகத்தை விளங்கிக்கிட்டோம்னு சொன்னா அதை குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து தனியா தானே எடுத்து நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம உம்மத்து என்ன விளங்கி கொண்டது என்று சொன்னா, ஒரு பொட்டலத்தை வாங்கி ஒருத்தருக்கு கொடுத்துட்டா கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. எப்படி ஒரு உணவு பொட்டலத்தை வாங்கி ஒருத்தருக்கு கொடுத்துட்டாலோ, ஒருவேளை சாப்பாடு கொடுத்துட்டாலோ இந்த ஹதீஸுக்கு நம்ம உள்ளார வந்துட்டோம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அப்படித்தானே எல்லாரும் அப்படித்தானே விளங்கி இருந்தீங்க? சாப்பாடு கொடுக்கறதுல என்ன விளங்கி இருந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பொட்டலத்தை வாங்கி ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு 10 பொட்டலத்தை வாங்கி ஒரு 10 மிஸ்கினுக்கு அப்படியே கொடுத்துட்டு போயிடுறது, அப்படித்தானே பொதுவாக எல்லாரும் விளங்கி இருக்கீங்க. வேற யாராவது மாற்றி விளங்கி இருக்காங்களா? இதுல வேற யாராவது எங்கேயாவது ஏதாச்சும் கேட்டுக்கிறீங்களா இது சம்பந்தமா? கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்குத்தான் சொல்ல வருகிறோம். நாம் ஒரு ஆயத்தை ஹதீஸை விளங்குவதாக இருந்தால் சஹாபாக்கள் ஏதாவது இதற்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்களா? தாபிஈன்கள் ஏதாவது இதற்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்களா? வெறும் அகராதியை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு அர்த்தம் வச்சிட முடியாது. என்று பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் தாபிஈன்கள் இதற்கு என்ன அர்த்தம் வைத்தார்கள் என்றால், ஒருவருக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருவது. எப்படி تطعم الطعام فلاقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ولا يحض على طعام المسكين إنه كان لا يؤمن بالله العظيم ولا يحض على طعام المسكين. இது பிச்சை எடுப்பவர்களுக்கு, யாசகம் எடுப்பவர்களுக்கு ஒரு நேர உணவை கொடுப்பது மட்டும் என்று உம்மத்திலே ஒரு பெருங்கூட்டம் விளங்கி அதோடு நிறுத்தி கொண்டது. ஆனால் சஹாபாக்கள் இதை அப்படி விளங்கவில்லை. அவர்கள் எப்படி விளங்கினார்கள்? உனது செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வியாபாரம் இல்லாதவருக்கு, தொழில் இல்லாதவருக்கு, வறுமையிலே சிக்கி இருப்பவருக்கு அடுத்து அவர் கையேந்தாத அளவிற்கு அவரை அவருடைய தகுதிக்கு ஏற்ப நிறைவுள்ளவராக ஆக்குவது இத்ஆமு தாம் என்று சொன்னார்கள். எப்படி? உதாரணத்துக்கு உங்க ஊர்ல ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஒரு ரிக்ஷா வாங்கி கொடுங்க. ஒரு 5000 ரூபாய் செலவுல ஒரு தள்ளு வண்டியில் அவர் வியாபாரம் பார்த்தா ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு தள்ளு வண்டியினுடைய விலை, உதாரணத்துக்கு நீங்க இங்க பெரிய அளவுல சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஒரு 5000 ரூபாய் ஒரு வருஷத்துல ஒதுக்க முடியாது. ஒரு 5000 ரூபாய்க்கு நல்ல ஒரு வண்டி வாங்கிடலாம். ஊர்ல அந்த வண்டியில ஒரு பழ வியாபாரம் பண்ணலாம், ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணலாம், அல்லது வேற பிளாஸ்டிக் வியாபாரம் பார்க்கலாம். இனி அடுத்து கையேந்துவார் அவர். யார் கையேந்துவார்கள் என்று சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா, யாருக்கு கை இல்ல, கண் இல்ல, கால் இல்ல, உடலால் ஊனமுற்றிருக்கிறார். இப்ப கூட அப்படி ஊனமுற்றவர்களுக்கு கூட நாம் படிப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம் என்று சொன்னா அவங்களும் நிறைவாக, அதாவது சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ்வுடைய கிருபையில ஏற்பட்டிருக்கிறது. இருக்கா இல்லையா? எத்தனையோ கண் தெரியாதவர்கள், அவர்களுக்குண்டான படிப்பு இருக்கிறது. கைகால் ஊனமுள்ளாதவர்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாகனத்தை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு படிப்பை தொழிலை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் யாசகம் கேட்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட முடியும். அப்ப இத்ஆமு தாம் என்பது யாசகம் கேட்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது. நம்ம என்ன நினைக்கிறோம், 5 ரூபாய் 10 ரூபாய் அப்பப்போ போட்டு அவ்வளவுதான் ஒரு பரக்கத்து. எப்படி 5 ரூபாய் கொடுத்துட்டோம், 10 ரூபாய் கொடுத்துட்டோம். இல்லை சகோதரர்களே, இதையும் நாம் மறந்து விடக்கூடாது. அதனால யாசகம் கேட்டு வர்றவங்களுக்கு எதுவுமே கொடுக்க கூடாதா? அதுவும் தப்பு. கொடுக்காமல் யாசகம் கேட்டு வர்றவங்களுக்கு கொடுக்காமல் இருப்பதும் தப்பு. வஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம் வ அம்மா ஸாயில ஃபலா தன்ஹர். யாசகம் கேட்டு வர்றவங்கள நீங்க விரட்டாதீங்க, அதட்டி அவனை அடிச்சு துரத்தாதீங்க. அதுவும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது. ஆனால் கேட்டு வருபவனுக்கு அவனுடைய நிலைமையை பார்த்து அவனை ஒரு நிறைவாக ஆக்க முடியுமேனால் அதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்குங்க. அப்ப எத்தனையோ குடும்பத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா +2க்கு மேல படிக்க முடியாத வாலிபர்கள் சிரமப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நியத்து வைங்க, என்னால் முடிந்த அளவு குறைஞ்சபட்சம் ஒரு பாலிடெக்னிக்காவது ஒரு பையனை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒதுக்க முடியாத அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு ஏழையை நிறைவாக்குவதற்கு. ஆனா இன்று நமது சகோதரர்களை பார்த்தீர்கள் என்றால்
தனது பிள்ளைக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்வாங்க. ஆடம்பரமான செலவு, அவசியமான அனாவசியமான செலவு என்று. ஆனால் ஒரு ஏழை படிப்பு செலவுக்காக வந்துட்டா ஒரு 50 ரூபாய, ஒரு 100 ரூபாய், 500 ரூபாயை கொடுத்துட்டு நான் மட்டுமா என்கிட்ட மட்டும் கேட்டா எப்படி? நிறைய பேர் இருக்காங்களா ஊர்ல போய் கேட்டுங்க. தன்னால் செய்ய முடியும் என்று இருந்து அவனுடைய தேவைக்கு நின்று உதவி செய்து அவனது காரியத்தை முடிக்காம இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நீ கேட்டுக்கன்னு சொன்னா இந்த முஸ்லிம் அந்த இடத்துல குற்றவாளியாக ஆகிறான். அப்படிங்க புரியுதா இல்லையா? முஹல்லாக்கு முஹல்லா இந்த ஒரு அமைப்பு இருக்குமேனால் நமது முஸ்லிம்கள் இன்று மார்வாடிகள் இடத்துல போய் வட்டிக்கு வாங்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது சகோதரர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் சொன்ன இந்த இத்ஆமு தஆம் என்பதில் சமுதாய மேம்பாடு எவ்வளவு மறைந்திருக்கிறது என்று பாருங்கள். அப்ப இத்ஆமு தஆம் என்றா புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன இத்ஆமு தஆம்? என்ன பை உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். இத்ஆமு தஆம் என்றால் என்ன? நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒருவருக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவது. பிஸ்மில்லாஹ். நீங்க ஒரு இன்ஜினியரிங் பிடெக் படிச்சு நீங்க வந்துட்டீங்க. என்னுடைய சொந்தத்துல என்னுடைய முஹல்லால படிக்கவே வசதி இல்லாத ஒரு ஏழைக்கு முழுமையா ஸ்பான்சர் பண்ணி அவனை பிஇ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து செலவு செய்வேன். ஏன் நீயே தூக்க முடியாது? அந்த வசதி அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கல. ஒரு பிஇ படிச்சு சம்பளத்தில் உள்ளவர் இன்னொரு ஏழையை பிஇ படிக்க வைக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் அவருக்கு செலவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை விட அதிகமான பரக்கத்தை செய்வான். இந்த மாதிரி நம்ம கணக்கு பார்த்தோம்னு சொன்னா முஸ்லிம் ஏழைகள்ல படிப்பறிவு இல்லாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏழைகள் அவர்கள் என்ன உணர்கிறார்கள்? நமது சமுதாய செல்வந்தர்களால் நாம் கைவிடப்பட்டு விட்டோம். நம்ம படிக்கணும்னு நினைச்சா கூட நமக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்க மஸ்ஜிதுகளை எதுக்கோ போர்டு வைக்கிறாங்களே, விரலாட்டம் உள்ளார வரக்கூடாது, தொப்பி போடாத உள்ளார வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வைங்கள. முஹல்லால உள்ள முஸ்லிம்கள் படிப்பு தேவைக்காக இமாமை அணுகலாம், முத்தவல்லியை அணுகலாம். இமாமுக்கு எந்த அளவுக்கு அங்கே தைரியம், எந்த அளவுக்கு அங்கே அவருக்கு அதாவது தாக்கத், அந்த ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும் என்றால் அவருடைய பவர் எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொன்னா முஹல்லால உள்ள ஏழையை கூட்டிட்டு போய் செல்வந்தருடைய வீட்டில் கதவை தட்டி இவர் இந்த மாதிரி ஏழையா இருக்கிறார், இவருக்கு இந்த படிப்பு தேவை, நீங்க கொடுங்கன்னு சொன்னா அந்த செல்வந்தர் கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு இமாமுடைய மதிப்பு இருக்க வேண்டும். அந்த செல்வந்தர் அந்த இமாமுக்கு கட்டுப்படும். அப்பதான் இஸ்லாம் உருவாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் செய்தார்கள். ஏழைகள் வரும் பொழுது செல்வந்த சஹாபாக்களை அழைத்து வந்து இவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள், இதை செய்யுங்கள், இதை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் செய்தார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தை நம்ம கவனத்திலே கொள்ளும் பொழுது நமது ஈமான் எந்த அளவு உணர்கிறது என்று பாருங்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள். இஸ்லாம்ல ஒரு சிறந்த காரியத்தை எனக்கு சொல்லுங்க. எனக்கு அந்த சஹாபி வந்து கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தி எடுத்து நேரா ஜிஹாதுக்கு போயிருங்கன்னு சொல்லல. அதுவும் இருக்கிறது. அதை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் நின்று விடாதீர்கள். ஒருவருக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துங்கள். வறியவருக்கு, இல்லாதவருக்கு அவருக்கு வாழ்க்கை வாழ்வாதாரத்தை, அவருடைய வாழ்க்கையை அவர் முன்னேறுவதற்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்துங்கள். இப்ப நீங்க ஒரு சந்தேகம் கூட கேட்கலாம். இந்த விளக்கத்தை நாங்க புதுசா இப்பதானே கேட்கிறோம், இதுக்கு ஆதாரம் கேட்கிறோம். நீங்க எது இந்த இத்தாமு தாம் என்பதற்கு வாழ்வாதாரங்கிற அர்த்தம். தப்சீர் தபரி, அதாவது இஸ்லாமில் முதல்ல எழுதப்பட்ட தப்சீர் சஹாபாக்கள் தாபியின்களுடைய வார்த்தைகளை கொண்டு எழுதப்பட்ட தப்சீர்ல இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குர்ஆன்ல வரக்கூடிய இத்தாமு தாம் என்பதற்கு இந்த அர்த்தத்தை தான் சொல்றாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? வதக்ரவுஸ் ஸலாம அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப். உனக்கு தெரிந்தவரோ தெரியாதவரோ, அறிமுகமானவரோ அறிமுகமாகாதவரோ, அவருக்கு நீ சலாம் சொல்லிக்கொண்டே போ. கியாமத்தின் அடையாளங்களிலே ஒன்று, முஸ்லிம்கள் தனக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்வார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் அதுல கூட மேல அதிகமா போயிருச்சுங்க. எப்படின்னு சொன்னா, உறவுக்காரரா இருந்தாலும் கூட அவர் ஏழையா இருந்தா இவர் சலாம் சொல்ல மாட்டார், அவர் தான் சலாம் சொல்லணும். எப்படி நெருக்கமான உறவினர்கள், இவர் அவங்கள போய் பார்க்க மாட்டாரு, அவங்க தான் இவங்க வீட்டுக்கு வரணும். ஏன்னா இவர் பணக்காரர் ஆயிட்டாரா, இவர் வீடு மாடி வீடு ஆயிடுச்சா, இவர் பங்களாவுக்கு போயிட்டாரா, இவர் வந்து பெரிய படிப்பு படிச்சுட்டாரா, இவர் வெளிநாட்டுல இருக்கிறாரா, சொந்த தாய் மாமனை பார்க்க போக மாட்டாரு, சொந்த சகோதரியை பார்க்க செல்ல மாட்டார், சொந்த தாய் தந்தையின் சகோதர சகோதரிகளை பார்க்க செல்ல மாட்டார், அவர்களது பிள்ளைகளை நலம் விசாரிக்க மாட்டார். ஏன்னா இவர் வந்து பணத்துல பெரிய ஆள் ஆயிட்டார். அவங்களே வீட்டுக்கு வந்தாங்க,
வா உட்கார். எப்படி வா உட்கார். என்ன செய்ய போங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். அல்லாஹ் அக்பர். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. பணம் இருக்கலாம் சகோதரர்களே, ஆனால் அந்த பணம் பெருமைக்கு காரணமாக ஆகிவிடக்கூடாது, பணம் கர்வத்துக்கு காரணமாக ஆகிவிடக்கூடாது, பணம் பிறரை மட்டமாக நினைப்பதற்கு காரணமாக ஆகிவிடக்கூடாது. இதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அழகிய பண்பை சொன்னார்கள். பாருங்க, இந்த சலாம் சொல்லக்கூடிய குணத்தை கொண்டு வந்து யாரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இங்க வந்து கூட நான் பார்க்குறேன், என்ன தெரியுமா, நம்மள ரொம்ப பேர் பள்ளி விட்டு வெளியே போறோம் பாருங்க. இந்த மற்ற இந்த தொழிலாளிகள் இருக்காங்க, ஒர்க்கர்ஸ், ரோடு வேலை செய்யறவங்க, அவங்க எந்த நாட்டுக்காரங்களோ அல்லது ரோட்ல கடை போட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா, கண்டுக்கவே மாட்டாங்க. சாமான் வாங்க போனாலும் கண்டுக்க மாட்டாங்க, வாங்கிட்டு திரும்பவும் கண்டுக்க மாட்டாங்க, அவரை கடந்து போயிட்டே இருப்பாங்க. அவன் பாப்பான் இப்படி, இவருடைய ட்ரெஸ், இவருடைய ஷூ, இவருடைய எல்லாத்தையும் பார்த்தா பெரிய பணக்காரன் அப்படியே பார்த்து ஒரு சலாம் கூடவா உன்னால சொல்ல முடியாது. அவனை பார்த்து ஒரு புன்முறுவலான சிரிப்பு கூடவா ஒன்றும் சிரிக்க முடியாது. உன் காசு பணத்தை அவனுக்கு கொடுக்க வேணாம். அவனும் சமுதாயத்திலே நேசிக்கப்படக்கூடிய ஒருவன், அவன் வெறுக்கப்பட்டவன் அல்ல, அவன் ஒரு தாழ்த்தப்பட்டவன் அல்ல என்ற ஒரு உணர்வை அவனுக்கு நீங்கள் கொடுக்க முடியாது. சிரிச்சுட்டு அப்படியே சலாம் சொல்லிட்டு ஒரு தண்ணி கொடுத்து என்ன சிறுக்கை சாப்பிடாச்சா, அல்லாஹ் அக்பர். அவனுடைய மனசு நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறத விட இந்த வார்த்தை கேட்டீங்க பார்த்தீங்களா, அவ்வளோ சந்தோஷமா போயிடும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ தக்ரஉ ஸலாம அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப். நீ உனக்கு தெரிஞ்சிச்ச தெரியல அவர் யாரு எவர் எந்த ஊர்க்காரர் அதை பத்திலாம் பார்க்காத, சலாம் சொல்லிக்கிட்டே இரு. இங்க சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க ஊர்காரங்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லுவாங்க, வேற ஊர்காரங்களுக்கு சலாமே சொல்ல மாட்டாங்க, வேற ஊர்காரங்கள்ட்ட பழகவே மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதெல்லாம் இஸ்லாமிலே இருக்கக்கூடாத ஒரு குணம். அப்ப இதெல்லாம் ஈமானோடு இஸ்லாமோடு சம்பந்தப்படுகிறது. வெறும் பள்ளிவாசல வந்து தக்பீர் கட்டி பெருசா தொழுதுட்டு நின்றுட்டா மட்டும் அது மட்டும் பெருசு நினைக்க, அது பெருசுதான். அது இதோட சேரும்போது இன்னும் பெருசா போகும், இதோட சேரலைன்னு சொன்னா இறங்கிட்டே போயிடும். அதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்ல வருகிறார்கள். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னும் ஆழமாக சொல்ல வருகிறார்கள் பாருங்கள். இதெல்லாம் அப்படியே கூட்டிக்கிட்டே போறாங்க. எப்படி அப்படியே ஒரு படியா நம்மள இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட்டிட்டு போய் இந்த ஈமானுக்கு அல்லாஹ் எப்படி உதாரணம் சொன்னா, மஸலு கலிமத்தின் தய்யிபத்தின் கஷஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா துதி உக்லஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா. அல்லாஹ் சொல்லும்போது ஈமானுக்கு உதாரணம், ஏப்பா அதனுடைய கிளைகள் வானலாக உயர்ந்திருக்கின்றன. அப்ப அந்த அளவுக்கு ஈமானுடைய தரத்திற்கு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹதீஸிலிருந்து நமக்கு வழிகாட்டுகிறார்கள், சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. தனக்கு விரும்புவதை, உனக்கு எது பிடிக்குமோ, தனக்கு எதை விரும்புகிறாரோ அதை தனது சகோதரருக்கு விரும்பாத வரை உங்களில் யாரும் மூமினாக ஆக முடியாது. அப்ப இந்த இடத்தில் இமாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருடைய ஈமானையை நஃபி செய்கிறார்கள், ஈமானையை மறுக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள். அப்ப எந்த ஈமான் இது? ஈமானுடைய கமாலியத், ஈமானுடைய அந்த உயர்வு, அடிப்படை ஈமான் வந்துருச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே, 5 வேளை தொழுத உடனே, ஜகாத் கொடுத்த உடனே, நோன்பு வைக்கும் போது, ஹஜ் செய்யும் பொழுது ஈமானுக்குள்ளார வந்துட்டாரு, ஈமானை எடுத்துக்கிட்டாரு. ஆனா இந்த ஈமான் அலங்கரிக்கப்படுவது, இந்த ஈமான் அழகாவது, இந்த ஈமான் உயர்வது இருக்கிறது, அதோட நின்று கொண்டால் போதாது, அடுத்து இந்த ஒரு தரத்துக்கு வரும். அப்ப இவங்களுடைய ஹதீஸுகளுடைய அந்த தர்த்தீபை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு ஹதீஸையும் பாருங்க, இப்ப சொல்ற ஹதீஸ் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இந்த பக்குவம் வந்து விட்டது என்று சொன்னா கண்டிப்பா அவர் மூமின்கள்ல ஒரு சிறந்த ஒரு முழுமையான மூமினாக ஆயிடுவார். அப்ப தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கு, அதாவது பிற முஸ்லிமுக்கு, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் விரும்ப வேண்டும் என்று அந்த ஒரு கண்டிஷனை, அந்த ஒரு நிபந்தனையை தனக்குத்தானே விதித்துக் கொண்டால், இப்ப இவர் அப்படியே இதை பரவலா எடுத்துக்கிட்டு போங்க. மனைவி தன்னிடம் எப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி இவரும் மனைவியிடம் நடந்து கொள்வார். பிரச்சனை முடிஞ்சா? மனைவி மட்டும் கனிவா இருக்கணும், அன்பா இருக்கணுமா? இவர் வந்து கடிச்சுக்கிட்டே இருப்பாரா? மனைவி மட்டும் இவருக்கு வேலை செய்யணுமா? இவர் வேலையே செய்ய மாட்டாரா? முடியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? உங்களிலே சிறந்தவர் ஈமானிலே உங்களிலே சிறந்தவர் யார்? கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி,
உங்களிலே சிறந்தவர் தனது மனைவியிடத்திலே சிறந்தவர். அன கைருக்கும் லி அஹ்லி, நான் எனது மனைவிக்கு சிறந்த கணவன். அல்லாஹ் அக்பர். யோசித்து பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்தா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நம்மள இன்னைக்கு கொஞ்சம் பதவி காசு வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் சிரிக்கவே மாட்டாங்க. அதனாலே ரொம்ப பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிறாங்க சீக்கிரம். பணக்காரங்க இருக்காங்கல்ல, காசு நிறைய வரும்போது சீக்கிரமா செத்து போயிறாங்க. ஏழைங்க பாருங்க அவ்வளவு சீக்கிரமா ஹார்ட் அட்டாக்ல சாவுறாங்களா கொஞ்சம் பேர். பணக்காரங்களுக்கு சீக்கிரமா வந்துருது. ஏன்னு சொன்னா அவர் காசு வந்த உடனே அப்படியே பந்தா பெரியாள் நினைச்சு சிரிக்கவே மாட்டேங்கிறார். அப்படியே இருக்கமா இருந்து எப்போதுமே டென்ஷன் ஆகி உள்ளுக்குள்ளார எரிமலை வெடிச்சு உடனே பொத்துன்னு போயிடும். ஆனா சிரிச்சு பழகுங்க, வேலை செஞ்சு பழகுங்க, விட்டு கொடுத்து பழகுங்க, கோபத்தாபத்தை வெளிப்படுத்தி எல்லாரோடையும் கலந்து பழகிருங்க, அப்படியே மனது ராகத்தாகிக்கிட்டே இருக்கும். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல கேட்கப்படுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இவ்வளவு அழுகுறாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணா இவ்வளவு கோபமா பயான் பண்றாங்களே, இவ்வளவு பெரிய ரசூல் ஆச்சே, இவ்வளவு பெரிய நபி ஆச்சே, வீட்டுல வந்தா சிரிப்பாங்களோ, வீட்டுல வந்தாலும் உடனே தக்பீர் கட்டிப்பாங்களோ, வீட்டுல வந்தா குர்ஆனை திறந்தா மூடவே மாட்டாங்களோ, இப்படி எல்லாம் இருந்திருக்கலாம் சஹாபாக்களுக்கு. என்ன கேட்கிறான், கேள்வி அப்படிதானே, வீட்டுல வந்தா என்ன செய்வாங்க ரசூல்லா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன நினைச்சிருக்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப ஈஸியா பதில சொன்னாங்க, வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி கான யஹுதுமு நிசாஹு, தனது மனைவிகளுக்கு உதவி செய்வார்கள், வீட்டின் வேலைகளை செய்வார்கள், கூட்ட செய்வார்கள், தனது மனைவிமார்களுக்கு பாத்திரங்கள் தேய்த்து கொடுத்திருக்கிறார்கள், தனது சட்டையை தானே தேய்த்துக் கொள்வார்கள். இன்னைக்கு சட்டை அயன் பண்ணி வைக்கலாம்னு கியாமத்தே வந்துருது. யா அர்ஹமர் ரஹீம், யா அல்லாஹ், தனது சட்டையை அவர்களே தைத்துக் கொள்வார்கள். இன்னும் எந்த அளவு, தனது பீந்த செருப்பை தைத்துக் கொள்வார்கள். வகான யஹலிபு லனா ஷாத்தாஹு, தன்னுடைய வீட்டுல ஆடு இருந்துச்சுன்னு சொன்னா தனது குடும்பத்தார்களுக்கு தான் பால் கறந்து குடிக்க கொடுப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அப்படிதான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதான் சொல்லிட்டா எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு விஷயத்தை இங்கே இருந்து நீங்க எடுத்து பாருங்க. அப்புறம் பிள்ளைகள், அப்புறம் வேலை செய்யக்கூடியவங்க, அப்புறம் சக நண்பர்கள், சகோதரர்கள், தோழர்கள் என்று இந்த வட்டத்தை அப்படியே பெருசாக்கிக்கிட்டே போனீங்கன்னு சொன்னா எல்லா பிரச்சனைக்கு உண்டான சுமூகமான தீர்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பு, பிரச்சனையை முடிச்சுக்கலாம். லா யுமினு அஹதுக்கும், அது எப்படி ஈமானுடைய தரம் என்று சொல்கிறார்கள். உங்களில் ஒருவர் ஒரு முழுமையான மூமினாக ஆகவே முடியாது, அவர் தனக்கு விரும்புவதை தனது சகோதரருக்கு விரும்பாதவரை. அப்ப அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பக்கம் திருப்புகிறார்கள். எப்படி, இப்ப நீங்க இபாதத்து, ஃபராயிது, வாஜிபாத்து, முஸ்தஹபாத், அக்லாக்னு போனப்ப இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதுவும் ஈமானிலே கட்டுப்படும். இப்ப நம்மளோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இல்ல, இப்ப நம்ம எப்படி, நம்முடைய கல்வி எப்படி ரசூலுல்லாஹ்வோட தொடர்பு இருக்கிறது? அதுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஹதீஸை இங்கே சொல்லி ஈமானுடைய அந்த உயர்ந்த குணத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் ஆன்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் மூமினாக ஆகவே முடியாது எதுவரை நான் அவருக்கு அவருடைய தந்தையை விட அவருடைய பிள்ளையை விட பிரியம் உள்ளவனாக, அவரால் நேசிக்கப்படக்கூடியவனாக மாறுகின்றேனோ அதுவரை உங்களில் யாரும் மூமினாக ஆக முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதா சொல்லிட்டா மட்டும் நம்ம மூமினாக ஆகிவிட முடியாது. ஹுப்புர் ரசூல் இருக்க வேண்டும். இது எங்கே வந்து சம்பந்தப்படுகிறது? உசூலுல் ஈமானோடு சம்பந்தப்படுகிறது. ஈமானுடைய அடிப்படை இது இல்லாம ஈமான் வர ஷஹாதா ஏற்றுக்கொள்ளப்படாது. முஹப்பத்துல்லாஹ், முஹப்பத்து ரசூல் இல்லாம ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அல்லாஹ்வின் மீது கோபமோ வெறுப்போ அதிருப்தியோ அல்லது ரசூலின் மீது கோபமோ அதிருப்தியோ இருக்குமேனால் ஒருவருடைய ஷஹாதா சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப முஹப்பத்து இருந்தால்தான் அல்லாஹ் சொன்னதெல்லாம் ஏற்றுப்பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல முஹப்பத்து முழுமையா இருந்தாதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் உண்மை, அதெல்லாம் நிறைவானது, சத்தியமானது, மாற்றமானதல்ல, முரண்படக்கூடியது அல்ல என்று ஏற்றுக்கொள்வார். முஹப்பத்து கம்மியாக கம்மியாக நிஃபாக் கூடிக்கொண்டே போகும். அப்ப குர்ஆன்லயும் முரண்பாடு தெரியும், ஹதீஸ்லயும் முரண்பாடு தெரியும். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஹதீஸ்ல இதோட சேர்த்து இன்னும் ரெண்டு விஷயங்களையும் சொல்றாங்க ஈமானுடைய அந்த உயர்ந்த தரத்தை அடைவதற்கு. அதுல எப்படி சொல்றாங்க? மூன்று காரியங்கள், மூன்று குணங்கள் இருக்குமேயானால் ஈமானுடைய சுவையை உணரலாம். அது என்ன? அல்லாஹ்வும் ரசூலும்
அவர்களுக்கு அவ்வளவு பிரியமாக ஆகிவிட வேண்டும். உலகத்தில் உள்ள எந்த பொருளையும் விட அவருக்கு அல்லாஹ் ரசூல் தான் முஹப்பத்துடையவர்களாக இருக்க வேண்டும். தனது சகோதரனை நேசித்தால் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். அடுத்து குஃப்ரிலே செல்வதை, இறை நிராகரிப்பிலே செல்வதை, நெருப்பிலே போடப்படுவதை வெறுப்பதை போன்று அவர் வெறுக்க வேண்டும். அப்ப இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த 2 ஹதீஸுக்கும் தலைப்பு போட்டு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹுவை நேசிப்பது ஈமானிலே உள்ள குணம். அதுபோன்று இறை நிராகரிப்பை பார்த்து, ஷிர்க்கை பார்த்து வெறுப்பது, குஃப்ரை ஷிர்க்கை வெறுப்பது ஈமானிலே உள்ள குணம் என்று சொல்கிறார்கள். எப்படி? நான் முஸ்லீமுங்க, மற்றவங்களை பத்தி அது குஃபுர், அதை பத்திலாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. ஷிர்க்கை பத்திலாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒருத்தன் கோயிலுக்கு போறானா, ஒருத்தன் தர்காவுக்கு போறானா, அது அவங்க உங்களுக்கு உள்ளது. இப்படி இருந்தாலும் மூமின் ஆக முடியாது. எப்படி? அல்லாஹ்வுக்காக அதை வெறுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக அந்த குஃபுரை, ஷிர்க்கை வெறுக்க வேண்டும். அதில் தான் திரும்புவதை வெறுக்க வேண்டும். அப்படி வெறுக்கும் போது அவருடைய உள்ளத்திலே ஈமானுடைய முஹப்பத், அமலுடைய முஹப்பத், தௌஹீதுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய முஹப்பத், ரசூலுடைய முஹப்பத் உயரும். அப்ப ஈமானுடைய உயர்ந்த தரஜாவை அவர் அடைவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த ஈமானை, அந்த யகீனை தந்தருவானாக. சந்தேகம் கலக்காத ஈமானை, நயவஞ்சகம் கலக்காத ஈமானை, தடுமாற்றம் இல்லாத யகீனை அல்லாஹ் தந்தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.